இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களோட நான் ஒரு குட்டி கதைய தான் நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட பயணத்த முன்னோக்கி சென்றுட்டு இருக்கிறோம். அதே மாரி நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு இலக்க நிர்ணயிக்கணும். அதற்கான திட்டமிடுதல், திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாக நம்ம உழைக்கணும். நம்ம இப்ப கதைக்கு போகலாமா? ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருந்துச்சாம். அதன்படி யார் வேண்டுனாலும் அந்த நகரத்துக்கு ராஜாவாக வரலாமா. ஆனா அந்த பதவி வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 5 ஆண்டுகள் முடிந்த அடுத்த நாளே அந்த மன்னனை ஆற்றோட கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். அந்த காட்டுல மனிதர்களே கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டும்தான் அந்த காட்டுல இருக்குமா. மன்னன் காட்டிற்குள்ள நுழைந்தால் போதும் வனவிலங்குகள் அந்த மன்னனை கொன்றும். இந்த சட்டத்தை யாராலுமே மாற்ற இயலாத ஒரு சட்டமா இருந்துட்டு இருக்குது. இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அவங்க ஒப்புக்கொண்டாதான் அந்த அரியணையில அவங்க அமர்ந்து ஆட்சி செய்ய முடியும். ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனோட தலையெழுத்துன்னு பார்த்தாக்க வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி கட்டாயமான ஒரு மரணம் காத்துட்டு தான் இருக்குது. இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு ஆசைப்படாம இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாவே அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்துதான். இருந்தாலும் ஒரு சிலர் எப்படியா இருந்தாலும் நம்ம சாக தானே போறோம், அதனால நம்ம மன்னனாகவே நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை ஏற்பவங்களும் இருக்கிறாங்க. அதுல பாதி மன்னர்கள் அவங்களோட அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்குள்ளேயே மாரடைப்பால மரணம் அடைவதும் உண்டாம். இப்படிதான் ஒரு மன்னனுக்கு தன்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சு அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாளும் வருது. அவரை வழி அனுப்புறதுக்கு நாடே திரண்டு நிக்குதாம். மன்னனும் வராரு. அவருடைய சிறப்பான ஆடைகள், நகைகள் இதெல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு தங்க வாள் ஏந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன்னாடி நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் அந்த மன்னனை பார்த்து வாயடிச்சு நிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்துல சாக போறாரு. இதற்கு எதுக்கு இவ்வளோ ஒரு அலங்காரமா அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் செல்ல இருந்த அந்த படகை பார்த்துட்டு ரொம்ப கோவமா மன்னர் என்ன சொல்றாருன்னா, இது நான் செல்ற படகா, இது பெரிய படகை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுக்கரை நோக்கி பயணமும் செய்யுது. மக்கள் எல்லாம் திகைச்சு நிக்கிறாங்க. மன்னன் கையசைக்க பயணமும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சி அடைந்தவன் பார்த்தா அந்த படகோட்டி தான். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இதுவரைக்கும் அவர் மறுகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனுமே மகிழ்ச்சியாக பிறப்பட்டதே கிடையாதாம். அழுது புலம்பிக்கிட்டே தான் போவாங்களாம். இவரு என்ன இவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியிலேயே இருக்கிறாரு. இப்ப படகு ஓட்டி பொறுத்து கொள்ளாம மன்னர்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, "மன்னா நீங்க எங்க செல்ல போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்கிறாரு. "தெரியுமே, மறுகரைக்கு செல்கிறேன்" அப்படின்னு அவரும் பதில் அளிக்கிறாரு. அங்கே சென்றவர்கள் திரும்பி இந்த நகரத்துக்கு வந்ததில்லை தெரியுமா? அப்படின்னும் சொல்றாரு. "தெரியுமே, நானும் திரும்பி இந்த நகரத்துக்கு வரப்போவதில்லை" அப்படின்னு அவரும் பதில் அளிக்கிறாரு. "பின்ன எப்படி நீங்க இவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க?" அப்படின்னு அந்த படகு ஓட்டி கேட்கிறாரு. அதுக்கு அந்த மன்னரும் என்ன பதில் அளிக்கிறார்னா, "நான் என்ன செய்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்த 1 ஆண்டு முடிவிலேயே 1000 வேட்டைக்காரர்கள காட்டிற்கு அனுப்பி வச்சுட்டேன். அவர்கள் அந்த கொடிய விலங்குகள எல்லாத்தையும் வேட்டையாடி கொன்னுட்டாங்க. 2ஆம் ஆண்டு முடிவுல 1000 விவசாயிகள அங்க போக வச்சு காட்டை திருத்தி உழவும் வச்சுட்டேன். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள்லாம் அங்க இருக்குது" அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே மாதிரி 3ஆம் ஆண்டோட முடிவுல 1000 கட்டடக்கலை வல்லுனர்களையும் தொழிலாளர்கள் அங்க போனாங்க. இன்று வீடு, வாசல், அரண்மனை, சாலைகள் எல்லாமே ரொம்ப தயாரான நிலையில இருக்குது. 4ஆம் ஆண்டு முடிவுல 1000 அரசு அதிகாரிகள் அங்க போனாங்க. அப்ப அங்க நிர்வாகமும் ஒரு சீரான நிலையில தான் இருக்குது. இப்ப அந்த 4000 பேரும் தங்கள் மனைவி, குழந்தைகளோட அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகப் போகிறேன். சாகப் போகவில்லை, வாழப் போகிறேன். அதுவும் ஒரு மன்னனாக ஆளப் போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சனா, இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு மன்னர் சொல்றாரு. இந்த கதைய நம்ம ஒரு கேள்விய மட்டும் நம்ம பார்க்கலாம். மன்னனோட வெற்றிக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா,
5 ஆண்டுகளுக்கு பின் உயிர் வாழ வேண்டும். அதுவும் மன்னனாகவே வாழ வேண்டும் அப்படின்னு அவர் முடிவெடுத்ததுதான். இன்னொன்னு அந்த முடிவை அடைவதற்கு திட்டமிட்டு உழைத்தது தான் காரணம். இந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு இலக்க நிர்ணயிக்கணும். அதற்காக சரியா நம்ம திட்டமிடணும். திட்டமிட்ட மாதிரி வெற்றி பெறும் வரை நம்ம கடுமையாகவும், புத்திசாலித்தனமாகவும் உழைக்கணும். அப்பதான் நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்.